பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேயின் கட்டளைக்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாக அவர் சொன்ன வார்த்தை, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த பிரதான கட்டளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு படிப்பித்த ஒரு நல்ல ஒரு பாடம். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே அன்பு என்று சொன்னாலே சில இடங்களிலே அது வம்பாகத்தான் இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் உண்மை உள்ளவர்களாக, எவ்வளவுதான் நாம் நம்மை யார் என்று வெளிப்படுத்தினவர்களாக காணப்பட்டு கொண்டிருந்தாலும் மனுஷருடைய பார்வையிலே நம்மோடு சில இருதயங்கள் ஒட்டவே ஒட்டாது. சில இடங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலே கடந்து வந்திருப்போம். எவ்வளவுதான் நான் செய்தாலும், எவ்வளவுதான் நான் நன்மைகளை செய்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் மேல் நான் அவர்களை நேசித்தாலும் ஏன் புரிந்து கொள்ளவில்லை, ஏன் எனக்கு இப்படி செய்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த கேள்வியை கேட்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிப்பது போல உன்னிடத்தில் நீ உனக்காக நீ எப்படி செய்து கொள்கிறாயோ அதுபோல உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ இறங்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். இந்த நாட்களிலே எங்கும் பகைமைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், குடும்ப சூழ்நிலைகளிலே ஒருவருக்கு ஒருவர் பகைமைகள், கசப்புகள், இதை போன்ற காரியங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு நபர்களிடத்திலும் உலக பிரகாரமான நபர்களிடத்திலும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பாருங்கள். அப்படி நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படி என்றால், நான் எப்படி உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேனோ, நான் மற்றவர்களிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறேனோ அதை போலவே எல்லாரும் உங்களுடைய அன்பு கூறுதலை நினைத்து இவர்கள் கிறிஸ்து இயேசுவின் சீடர்கள், கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்வார்கள். நாம் 1 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம் அல்லவா, தரிசனமானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போம். இப்படி அநேக காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதிலே ஒன்றே ஒன்று ஒளியாதது என்று சொன்னால் அன்பு. நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுகிறதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் மனுஷர்கள் செய்த சில இடையூறான காரியங்களை நினைக்கிற பொழுது அது நம்முடைய இருதயத்தில் உண்மையாகவே காயமாக, ஆழமாக பதிந்த ஒரு காயமாக காணப்படும். அவைகளிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை ஒன்றே நமக்கு போதுமானதாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் அப்படிப்பட்ட சுயங்களை நாம் உடைத்து வெளியில் வருகிற பொழுது நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய சீஷர்களாய் இருப்போம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. God bless you.